ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 19/2/2022. பாபா இன்றைக்கு சொல்கிறாங்க, मीठे बच्चे सदा इसी नशे में रहो कि ज्ञान सागर बाप ने ज्ञान देकर हमें सुदर्शन चक्रधारी त्रिकालदर्शी बनाया है. இனிமையான குழந்தைகளே, சதா இந்த போதையில் இருங்கள். எந்த போதை? ஞானக்கடல் பாபா எனக்கு ஞானத்தை கொடுத்து என்னை சுதர்ஷன சக்கரதாரியாகவும் திரிகாலதர்ஷியாகவும் ஆக்கியிருக்கின்றார். ஹம்ஹே பிரம்மா வம்ஷி பிராமணன். நாம் யார்? பிரம்மா வம்சத்தைச் சேர்ந்த பிராமணர்கள். இந்த நஷாவை கொண்டு வரணும். எவ்வளோ கொண்டு வர முடியுது பாருங்கள். எந்த நஷா கொண்டு வரணும்? எனக்கு பாபா ஞானத்தை கொடுத்து என்னைய சுதர்ஷன சக்கரதாரியாகவும் திரிகாலதர்ஷியாகவும் ஆக்கியிருக்கிறார். இந்த போதை எவ்வளோ வருது பாருங்கள். சில பாயிண்டெல்லாம் என்ன பண்ணணும்? தனியாக உட்காந்து நினச்சி பார்க்கணும். எப்படி ஞானத்தை சிந்தனை பண்ணணும் இல்லையா? அதுமாதிரி சில பாயிண்ட்டை நம்ம நினச்சி பார்க்கணும். சிந்தனை பண்ணுறது வேறு, நினைக்கிறது வேறு. நினைத்து நினைத்து சுகத்தை அடைங்கன்னு சொல்கிறார் பாபா. பாபா நினைவுலேயும் சுகம் இருக்குது. நினைக்க நினைக்க ஞானத்தை நினைக்கிறதுலேயும் சுகம் இருக்குது. அது தனியாக உட்காந்து நினச்சி பாபா என்னைய என்னவாக ஆக்கியிருக்கிறார். கேள்வி கேட்குறாங்க பாபா, तुम बच्ची ब्राह्मण बनते ही बतमा बदम भाग्यशाली बन जाती हो कैसे? நம் குழந்தைகள் பிராமணன் ஆன உடனேயே பத்மாபதம் பாகியசாலியாக ஆகிவிடுகின்றோம். எப்படி? பதில், ब्राह्मण बनना अर्थात सेकंड में जीवन मुक्ति प्राप्त करना. பிராமணனாக ஆகுவது என்றாலே அர்த்தம் செகண்டில் ஜீவன் முக்தியை அடைவதாகும். बाप का बच्चा बना और वर्षे का अधिकार मिला. பாபாவுடைய குழந்தையானோ அடுத்த ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆகிவிட்டோம். तो जीवन मुक्ति तुम्हारा हक है. இல்லை, ஜீவன் முக்தி பெறுவது என்பது அது நம்முடைய உரிமையாகும். इसलिए तुम பத்மாபதம் பாகியசாலி हो. எனவே நீங்கள் யார்? பத்மாபதம் भाग्यशाली குழந்தைகள். बाकी स्मृति लोक में तो कोई सौभाग्यशाली भी नहीं है. மற்றபடி இந்த மரண உலகத்தில் சௌபாகியசாலி கூட யாரும் இல்லை. பத்மாபத பாகியசாலிக்கு எங்கே போகிறது? சௌபாகியசாலி கூட இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அக்கால மரணம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் நீங்கள் குழந்தைகள் இப்பொழுது காலனை வெற்றி அடைகின்றீர்கள். तुम्हें त्रिकालदर्शी पने का भी ज्ञान है. உங்களுக்கு 3 காலத்தை பற்றிய ஞானம் இருக்கிறது. शिव बाबा 21 जन्मों के लिए तुम्हारी जोली भर रहे हैं. शिव बाबा 21 ஜென்மத்திற்காக உங்களுடைய பையை நிறைத்து கொண்டிருக்கிறார். ओम शांति. बच्चे समझते हैं हम कांटों से फूल बन रहे हैं. குழந்தைகள் புரிஞ்சிட்ருக்குறீங்க, நாம் முள்ளிலிருந்து மலராகி கொண்டிருக்கிறோம். அப்படின்னா அர்த்தம் என்ன? முள்ளிலிருந்து மலராகிறோம் அப்படின்னா அர்த்தம் என்ன? மனித நிலையிலிருந்து தேவதி ஆகிட்டுருக்குறோம். நாளுக்கு நாள் நம்முடைய நிலை என்னாகுது? தேவதா நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளுக்கு தெரியும் இந்த உலகமானது முள் நிறைஞ்ச காடு. இப்போது பூக்கள் நிறைந்த தோட்டத்திற்கு செல்ல வேண்டும். இத்தெகிலி பி கோய் சமய பரிஸ்தான் தீ. டெல்லியானது ஒரு காலத்தில் பரிஸ்தானாக இருந்தது. तुम बच्ची राजी करते थे जबकि देवताए थे. அந்த பரிஸ்தானில் தான், சொர்க்கத்தில் தான் நாம் குழந்தைகள் ராஜ்யம் செய்துட்டு இருந்தோம். எப்போ ராஜ்யம் செய்தோம்? நம்ம எப்போ தேவதையாக இருந்தோமோ அப்போ ராஜ்யம் செய்தோம். அந்த ராஜ்யத்தில் சிலர் ராஜாக்களா, சிலர் மகாராஜா ரூபத்தில், சிலர் பிரஜை ரூபத்தில் ஆட்சி செய்து வந்தாங்க. ये तो सब जानते हैं. बरोबर सृष्टि कब्रिस्तान उन्हीं है
இது அனைத்துமே குழந்தைகள் அறிந்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக இந்த சிருஷ்டியானது சுடுகாடாக ஆகிவிடும். உன்பருத்தும் பரிஸ்தான் பண்ணாங்க, உலகம் சுடுகாடு ஆகிடும். அப்புறம் நீங்கள் அந்த சுடுகாட்டில் தான் என்ன பண்ண போகிறீங்க? பரிஸ்தான், சொர்க்கத்தை உருவாக்குவீர்கள். तुम जानती हो ये सारी दुनिया ही नहीं बनती है. நாம் தெரிஞ்சிட்ருக்கிறோம், இந்த முழு உலகம்தான் புது உலகமாக ஆகின்றது. ஜமுனா கி கண்டி पर ராதி கிருஷ்ண லக்ஷ்மி நாராயண் டே. யமுனா நதிக்கரை ஓரமாக ராதா கிருஷ்ணா, அதாவது லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. ராதா கிருஷ்ணா தான் லக்ஷ்மி நாராயணராக ராஜ்யம் செய்தார்கள். ऐसे नहीं राधे कृष्ण ராஜ்யம் करते हैं. ராதா கிருஷ்ணா ராஜ்யம் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ராதாவும் கிருஷ்ணாவும் வேறு வேறு ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள். அதன் 2 ராஜ்யத்தை சேர்ந்தவர்களுக்கு அதன் பிறகு இருவருக்கும் சுயம்பரம் நடக்கிறது. சுயம்பரத்துக்கு பிறகு தான் கிருஷ்ணா, ராதா, லக்ஷ்மி நாராயண ஆகிறாங்க, பரிஸ்தான ராஜ்யம் பண்ணுறாங்க. யமுனா நதிக்கரை ஓரத்தில் தான் அவர்களுடைய ராஜ்யமானது இருந்தது. आदि सनातन देवी देवतों की गद्दी बनती आई हैं, परंतु इन बातों को सिर्फ बच्चे ही जानते हो. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் என்பது ஆரம்ப காலத்திலிருந்து இருந்து வரப்பட்ட தர்மமாகும். ஆனால் இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள் தான் தெரிஞ்சிட்ருக்கிறீங்க. முதல்ல எந்த தர்மம் இருந்தது, யார் ராஜ்யம் பண்ணாங்க, இதெல்லாம் நீங்கள் தான் தெரிஞ்சிட்ருக்கிறீங்க. தும்மி अपना பரிஸ்தான் பண்ணா ரஹி ஹோ. பாபா சொல்கிறார், நீங்கள் தான் உங்களுடைய பரிஸ்தானா என்ன? ஸ்வர்க்கம். பரிஸ்தான் அப்படின்னா ஸ்வர்க்கம். அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன? கப்ரிஸ்தான். கப்ரிஸ்தான் அப்படின்னா நரகம் சொல்லலாம், சுடுகாடுன்னு சொல்லலாம். ராஜதானி ஸ்தாபன் கர் ரஹி ஹோ. கேசே? ஒரு ராஜதானியை நீங்கள் உருவாக்கிட்டுருக்கிறீங்க. எப்படி? ராஜதானியை எப்படி உருவாக்குறீங்க? பதில் சொல்லிட்டீங்களா? யோக பலத்து மூலமாக மிகப்பெரிய வேலை நடந்துட்டுருக்கு. ஆனால் அந்த வேலை ரொம்ப அவசியமானது. ஆனால் அது எப்படி நடந்துட்டுருக்கு? ரொம்பவுமே குப்தமாக நடந்துட்டுருக்கிறது. தேவி தேவதோ கி ராஜதானி லடாய் से स्थापना हुई थी. பாபா சொல்கிறாங்க, தேவி தேவதைகளுடைய ராஜதானி யுத்தத்து மூலமெல்லாம் ஸ்தாபனை ஆகலை. அவங்களோட யுத்தம் பண்ணாங்க, வெற்றி அடைஞ்சாங்க, அப்படி கிடையாது. தும் யஹா சீக்னி ஐ ஹோ ராஜயோக பல். இங்கே நீங்கள் ராஜயோகத்தை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கின்றீர்கள். இங்கே உங்களுக்கு கிடைப்பது என்ன? ராஜயோகத்தினுடைய பலம். நீங்கள் வந்திருக்கிறதே கற்றுக்கிறதுக்காக தான். 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் கற்றுக்கொண்டிருந்தீர்கள். தும் கேங்கே? हाँ बाबा, कल पे पहले भी आज की ही दिन इसी समय हम बाबा से पढ़ना सीखे थे. நம்ம குழந்தைகளும் சொல்கிறோமா? பாபா சொல்கிறார், ஆமாம் பாபா, நாங்கள் கல்பத்துக்கு முன்னாடி இன்றைக்கு எப்படி வந்திருக்கிறோமோ அதே போல் எந்த நேரத்தில் வந்தோமோ, எப்படி எந்த படிப்பை படித்தோமோ அதே படிப்பை இப்போது நாங்கள் படித்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே யார் வரா? பாபா கிட்ட யார் வருவாங்க? யார் வரா? நீங்கள் குழந்தைகள் மட்டும்தான் வரீங்க. बच्चों के बिना बाप पर कोई सी बात कर न सके. குழந்தைகளை தவிர வேறு யாரோடும் பாபா பேச முடியாது. பாப் கேத்து ஹேன், பாபா சொல்கிறாங்க, நான் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றேன். நம்ம இங்கே எதுவுமே கேட்டுட்டு போகிறதுக்காக வரலை. நம்ம வந்திருக்கிறதே எதற்காக? படிப்பதற்கு. பாபா படிப்பிப்பதற்கு வந்திருக்கிறார், நாம் படிப்பதற்கு வந்திருக்கிறோம். கற்றுக் கொடுக்கறதுக்காக பாபா வந்திருக்கிறார், நாம் கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம். तुमको कितना नशा आना चाहिए. உங்களுக்கு எவ்வளோ நஷா இருக்கணும்? என்ன நஷா? ज्ञान का सागर बाप है, उनका ही ज्ञान ஞானேஸ்வர் கேட்டே हैं. ஞானக்கடலாக இருப்பது பாபா, அவரை தான் ஞானேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறோம். பேரெல்லாம் வச்சுக்கிறாங்க இல்லையா? ஞானேஸ்வரன் அப்படின்னு பேரெல்லாம் வச்சுக்கிறாங்க. ஞானம் உடைய ஈஸ்வரன் ஞானேஸ்வரன்.
इसका अर्थ ईश्वर जो ज्ञान का सागर है. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஈஸ்வரன் ஞான கடலாக இருக்கிறார். वो इस समय तुमको ज्ञान देते हैं. அந்த ஞான கடலாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞானம் கொடுக்குறார். கौन-सा ஞானம்? எப்படிப்பட்ட ஞானம் கொடுக்குறார்? சிருஷ்டி की आदि मध्य अंत का ज्ञान. சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திமத்தினுடைய ஞானம் கொடுக்கிறார். நீங்கள் குழந்தைகள் சுதர்ஷ்ண சக்கரதாரியாக ஆகின்றீர்கள். நீங்கள் யார்? பிரம்மா வம்சிகள். விஷ்ணு வம்சிகள் ராஜ்யம் பண்ணிட்டு போயிட்டாங்க. वो सुदर्शन चक्रधारी त्रिकालदर्शी नहीं है. விஷ்ணு வம்சத்தை சேர்ந்தவர்கள் சுதர்ஷ்ண சக்கரதாரியோ திரிகாலதர்ஷியோ கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். பாபா 3 நாளாக இந்த வாரத்தில் இந்த பாயிண்ட்டை திரும்ப திரும்ப குழந்தைகளுக்கு பலவிதமாக புரிய வைக்கிறார். சூத்ரனுக்கும் திரிகாலதர்ஷிங்கிற டைட்டில் கிடையாது, திரிலோக்கிநாத்ங்கிற டைட்டில் கிடையாது, தேவதைகளுக்கும் அந்த டைட்டில் கிடையாது. ஆக திரிகாலதர்ஷி ஆகிறது யார்? பிராமணர்கள் தான். நீங்கள் இப்போது பிரம்மா வம்சி. பிரம்மா வம்சியிலிருந்து நாம் அடுத்ததாக ஆக போகிறது யார்? தேவதை. அம்சு சூரிய வம்சி டே. நாம் தான் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருந்தோம். அடுத்து என்னானோ? சந்திர வம்சியானோ. அதுக்கு அடுத்து என்னானோ? வைஷ்ய வம்சியானோ. அடுத்து என்னானோ? சூத்ர வம்சியானோ. இப்போ என்ன இருக்கிறோம்? மீண்டும் நம்ம பிராமண வம்சிகள் ஆகியிருக்கிறோம். நாம் இதை தெரிஞ்சிட்ருக்கிறோம். நாம தான் சுதர்ஷ்ண சக்கரதாரி. சிருஷ்டியினுடைய 3 காலத்தினுடைய ஞானம் நம்ம இடத்துல இருக்கிறது. இந்த ஞானத்து மூலமாக நாம் சக்கரவர்த்தி ராஜாராணி ஆயிடுறோம். இந்த ஞானமானது அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, குறிப்பிட்ட ஆத்மாக்களுக்கு மட்டும் அல்ல. சிவபாபா அனைவருக்குமே சொல்கிறார். இன் பிரம்மா கோபி கேட்டே ஹே. சிவபாபா எல்லாருக்கும் தான் ஞானம் சொல்கிறார். இந்த பிரம்மாவுக்கு கூட சொன்னது யார்? சிவபாபா தானே. பிரம்மா பாபா பற்றி சொல்லும்போது சிவபாபா என்ன சொல்கிறாங்க? இவருக்கு இவருடைய பிறப்பு இறப்பினுடைய ரகசியமே தெரியாது. நான் தான் என்ன பண்ணுறேன்? புரிய வச்சிருக்கிறேன். இவருடைய ஆத்மாவும் கேட்டுட்ருக்கு. சிவபாபா சொல்ல சொல்ல பிரம்மா பாபா வாய் மூலமாக சிவபாபா சொல்லிகிட்ருக்கிறார். ஆனால் பிரம்மா பாபாவுடைய ஆத்மாவும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. நீங்கள் இப்பொழுது பிராமணர்கள். हर एक मनुष्य मात्र शिव बाबा का बच्चा भी है, तो ब्रह्मा बाबा का बच्चा भी है. ஒவ்வொரு மனித ஆத்மாக்களும் சிவபாபாவுக்கு குழந்தையானவர்கள், பிரம்மா பாபாவுக்கும் குழந்தை. பிரம்மா தான் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர். ஜிஸ்மானி और शिव बाबा है सबका रूहानी बाप. இவர் ஸ்தூலத்தில் தந்தையாக இருக்கிறார், சாக்காரத்தில் யார்? பிரம்மா பாபா. சிவபாபா எப்பேற்பட்டவர்? அனைவருக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறார். சிவபாபாவை பிரஜாபிதா என்று சொல்ல முடியாது. சிவபாபா ஆத்மாக்களுக்கு தந்தை. பாபா சொல்கிறார், मैं भारतवासी को राज भाग्य देता हूँ. நான் பாரதவாசிகளுக்கு ராஜ பாகியத்தை கொடுக்குறேன். ஹீரே ஜெய்சா சதா சுக்கி பன்னாத்தா ஹூ. வைரம் போல அவங்கள சதா காலத்துக்கும் சுகமானவர்களாக்குறேன். 21 ஜென்மத்துக்கு ஆஸ்தியை கொடுக்குறேன். யாருக்கு? பாரதவாசிகளுக்கு. என்னென்ன செய்கிறார் பாபா? ராஜ பாகியத்தை கொடுக்குறார். ராஜ்யத்தை ஆளக்கூடிய அந்த பாகியத்தை கொடுக்குறார். அடுத்து என்ன செய்கிறாங்க பாபா? வைரம் போல சதா சுகமுடையவர்களாக ஆக்குறார். அடுத்து 21 ஜென்மத்திற்கு ஆஸ்தியை கொடுக்கின்றேன். फिर वो जब पूजी सी पूजारी बनते हैं. இப்படியெல்லாம் நான் உங்களுக்கு செய்கிறேன். நினச்சி பாருங்கள் பாபா சொன்னதெல்லாம். அடுத்து நீங்கள் என்ன ஆகுறீங்க? பூஜ்ய நிலையிலேருந்து பூஜாரி ஆகுறீங்க. பூஜாரியான பிறகு என்ன செய்கிறீங்க? ஞாபகம் வருதா? பூஜாரியான பிறகு என்ன செஞ்சோன்னு? உங்களை பூஜ்ய ஆத்மாவை ஆக்குனது நான் தான். ஆனால் பூஜாரி ஆகிட்டு என்னையே நிந்தனை பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. என்னை பற்றியே தப்பு தப்பாக சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க. நான் யாருங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் போயிடுது.
बाप कहते हैं कितना ऊंचा मैं तुम्हारा बाप हूँ. பாபா சொல்கிறாங்க, நான் எவ்வளவு உயர்ந்த உங்களோட அப்பா தெரியுமா? எவ்வளோ பெரிய அப்பா இல்லையா? मैं ही भारत को हेवन पैराडाइस बनाता हूँ. நான் தான் இந்த பாரதத்தை சொர்க்கமாக पैराडाइस ஆக்குறேன். तू फिर सर्वव्यापीக்கு கிளானி करती हो. எவ்வளோ பெரிய காரியம் செய்திருக்கிறேன். நீங்கள் என்னை மகிமை பாடணும், ஆனால் நீங்கள் சர்வ வியாபின்னு சொல்லி என்னை நிந்தனை பண்ணிட்டீங்க. ஒத்துக்கணும் இல்லையா? ஆமாம் பாபா, நிந்தனை பண்ணேன் பாபா, தெரியாமல் பண்ணிட்டேன் பாபா. அப்படி ஒத்துக்கணும். அவர் சொல்லப்பட்டது என்ன பண்ணணும்? நம்ம ஏற்றுக்கொள்ளணும். எவ்வளோ நிந்தனை பண்ணினோமோ, அறிந்தோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ பக்தியில் என்ன பண்ணியிருக்கிறோம்? பாபாவுக்கு நிந்தனை தான் செய்திருக்கிறோம். அதனால தான் அவங்க கதி இப்படி ஆயிட்டுன்னு சொல்கிறார் பாபா. அப்போ நிந்தனை பண்ண வாய் இப்போ என்ன பண்ணணும்? மகிமை பண்ணணும், பாபாவை பிரத்யக்ஷப்படுத்தணும். 5000 வருடத்துக்கு முதல்ல பாரதம் சொர்க்கமாக இருந்தது. இது நேற்றைய விஷயம்ட்டார் பாபா. 5000 வருஷம் அப்படின்னு ஏன் அப்படி ரொம்ப தொலைவில் பார்க்குறீங்க? நேற்று தான் பாரதம் சொர்க்கமாக இருந்தது. நீங்கள் தான் அங்கே ராஜி பண்ணீங்க. அந்த பாரதம் ரொம்ப வெளிச்சமான பாரதமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற பாரதத்தில் இருள் இருக்கிறது. பருந்து சமஸ்தே ஹே யஹி ஸ்வர்க் ஹே. அவ்வளோ இருட்டாக இருக்குது. ஆனால் இதைத்தான் சொர்க்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாரத்வாசி காத்தே ஹே நई दुनिया में नया भारत ராம ராஜி ஹோ. பாரதவாசிகள் பாடவும் செய்கின்றார்கள், புது உலகத்தில் புது பாரதம் ராமராஜ்யம் இருக்க வேண்டும் என்று கோருகின்றார்கள். மனுஷி ஃபிர் இஸ்கோய் நயா சமஜ் ரஹே ஹே. ஒரு பக்கம் இப்படி பாட்டு பாடுறாங்க, இப்படி நினைக்கிறாங்க ராமராஜ்ய வேணும் அப்படின்னு. இதே பாரதத்தில் ராமராஜ்ய வரணும்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் மனிதர்கள் இதே சொர்க்கம் என்றும் நினைக்கிறாங்க. ஏதோ ட்ராமா ஹே. இப்படி எல்லாம் நினைக்கிறது பார்க்குறது எல்லாமே என்ன? ட்ராமா. ஈசமே மாயாக்கா பிச்சாடிக்கா பாம்ப் ஹே. இன்றைக்கு இந்த உலகத்தை சொர்க்கம் அப்படி நினைக்கிறதுக்கு காரணம் மாயாவுடைய ஷோ, பகட்டு நிறைஞ்சிருக்கு. மாயாவுடைய கவர்ச்சி நிறைஞ்சிருக்கு. ஆர்டிஃபிஷியலெல்லாம் எப்படி தெரியுது? ரொம்ப அருமையானதாக தெரியுது, உயர்வானதாக தெரியுது. அப்போ ராவன் ராஜ்ய முர்தாபாத் और ராமராஜ் ஜிந்தாபாத் ஹோனா ஹே. பாபா சொல்கிறார், இந்த ராவண ராஜ்யமானது ஒழிய போகின்றது, ராமராஜ்யம் வாழப் போகின்றது. ஒழிக வாழ்க. எது ஒழிக? ராவணராஜ்யம் ஒழிக, ராமராஜ்யம் வாழ்க. அதுதான் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க பாபா. ராமராஜ்ய கோய் ராம் சீதா கி ராஜ்ய को नहीं कहा जाता है. எது ராமராஜ்யம் அதையும் பாபா தெளிவுபடுத்துகிறாங்க. ராம் சீதா ஆட்சி பண்ணாங்க இல்லையா, ராஜ்யம் பண்ணாங்க இல்லையா, அதை ராமராஜ்யம் என்று சொல்லப்படலை. எது ராமராஜ்யம்? சூரிய வம்சத்து ராஜ்யத்தை தான் ராமராஜ்யம் என்று சொல்லப்பட்டது. தும் ஐ ஹோ. நீங்கள் வந்திருக்கிறீங்க எதுக்காக? சூரிய வம்சத்தினுடைய ராஜா ராணி ஆகிறதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க. ये राजयोग, இது ராஜயோகமாகும். ये नॉलेज की ब्रह्मा या कृष्ण नहीं पढ़ाते हैं. இந்த ஞானத்தை உங்களுக்கு பிரம்மாவோ அல்லது கிருஷ்ணரோ படிப்பிக்கலை. இது பரம்பிதா பரமாத்மா ही पढ़ाते हैं. இந்த படிப்பை, இந்த ஞானத்தை உங்களுக்கு பரம்பிதா பரமாத்மா தான் படிப்பிக்கிறார். பத்தீத் பாவனோ பாப் ஹே. பத்தீத பாவனனும் யார்? அந்த தந்தை தான். முழு உலகத்தையும் சொர்க்கமாக்கக்கூடியவர், முழு உலகத்துக்கும் சுகம் சாந்தி கொடுக்கக்கூடியவர். ये பாரத் பெஹலே சுகுதாம் தா. நினைவுபடுத்துகிறாங்க பாபா. இந்த பாரதம் முதலாக என்னவாக இருந்தது? சுகதாமமாக இருந்தது. ஆத்தி தோ சப் சாந்திதாம் சே. அந்த சுகதாமத்துக்கு எல்லா ஆத்மாக்களும் எங்கிருந்து வந்தாங்க? சாந்தி தாமத்திலிருந்து வந்தாங்க. अहम आत्मा पहले शांति धाम में रहने वाली है. இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா எங்கே வசித்த ஆத்மா? சாந்தி தாமத்தில் வசிக்கப்பட்ட ஆத்மா. ஆத்மா தான் பரமாத்மா கிடையாது. ஆத்மா வேறு, பரமாத்மா வேறு. ஆத்மா சூரிய வம்சத்தில் இருந்தது. மறுபடி பாபா சக்கரம் சுத்த வைக்கிறார். அடுத்த ஆத்மா என்னாச்சு?
க்ஷத்ரிய வம்சம், வைஷ்ய வம்சம், அடுத்த ஆத்மா சூத்ராத்மா ஆயிடுச்சு. இப்போ எங்கே வந்திருக்கிறீங்க? பிராமண வம்சத்திற்கு வந்துள்ளீர்கள். எங்கேருந்து எங்கே வந்திருக்கிறீங்க, எப்படி ஆகி வந்திருக்கீங்க அப்படிங்கிறத பாபா புரிய வைக்கிறார். சக்கர அட்டாத், இது ஒரு சக்கரம். எது ஒரு சக்கரம்? சூரிய வம்சத்திலிருந்து கடைசி என்ன ஆகிடுறோம்? சூரியவம்சிகளாக இருந்த நாம் சூதரர்களாக ஆகிடுறோம், மறுபடி தேவதை ஆகிடுறோம் பிராமணன் ஆகி. இது ஒரு சக்கரம். சக்கரம் சொல்கிறாங்க பாபா? சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த சக்கரம் நிற்கவே நிற்காது. இந்த சக்கரம் என்றாலே அர்த்தம் இது குட்டிக்கரண விளையாட்டாகும். பிழை பிழை சோட்டி பிரம்மன் ஹே. அல்ல, முதல்ல உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடியது யார்? பிராமணர்கள். அடுத்த பிராமணனுக்கு, உலகத்தில் இருக்கிற பிராமணர்களுக்கு, லௌகிக பிராமணர்களுக்கு உச்சி கொடுமை காட்டப்பட்டிருக்குது. फिर क्षत्रिय टोटल स्वराशिजम भोगने पड़ते हैं. பிராமணர்களாக இருக்கக்கூடியவங்க தான் தேவதைகளாக ஆகிறாங்க. அவர்கள் தான் டோட்டலாக 84 பிறப்புகளை எடுக்கின்றார்கள். பச்சே, इसमें मूंझने की कोई बात नहीं है. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க தெரியுமா பாபா? குழந்தைகளே, இதில் குழப்படைகிற விஷயமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு செகண்டில் ஜீவன் முக்தி கிடச்சிரும். எப்படி? ஜீவன் முக்தி வாங்கிறதுக்கு டைம் எவ்வளோ? செகண்டு தான். பாபா குழந்தை ஆகிவிட்டாலே நீங்கள் ஆஸ்திக்கு தகுதியானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். அப்பான்னு சொன்னாலே நீங்கள் என்ன ஆயிடுறீங்க? ஆஸ்திக்கு அதிகாரி. மாக்கி கர்ப்பசி நிக்லா ஒரு வருஷம் இல்லையா? பொதுவாகவே குழந்தை கர்ப்பத்திலிருந்து ஜென்மம் எடுக்குது. அந்த குழந்தை என்ன ஆகிடுது? அடுத்து ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிடுது. அதே போல தான் ஜென்மம் எடுத்ததுமே அது என்ன ஆகிடுது? ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிடுது. அந்த சொத்தெல்லாம் யாருக்கு? பிறக்கிற குழந்தைக்கு தான் உரிமை. அதே போல் இங்கே பாபான்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? செகண்ட் தானே. இது செகண்ட் கி பாத் ஹே. அதே போல் இதுவும் செகண்டனுடைய விஷயம்தான். நம்பிக்கை வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நம்பிக்கை வந்துக்கிட்டே இருக்குமா? ஒரு செகண்டில் நம்பிக்கை வந்துடும். ஜனகுக்கு செகண்ட் में जीवन मुक्ति मिली ना. ஜனகருக்கு செகண்டில் ஜீவன் முக்தி கிடைத்தது இல்லையா? தும்பி ஈஸ்வர் கி பனே. நீங்களும் இப்போ ஈஸ்வரனுடையவராக ஆகிவிட்டீர்கள். அப்போது ஜீவன் முக்தி அடைவது உங்களுடைய ஒருமையாகும். நீங்கள் அமரலோகத்துக்கு எஜமானன் ஆகிறீங்க. இது மரணலோகம். இந்த மரணலோகத்தில் யார் இல்லைன்னு சொன்னார் பாபா? வாணி கேட்டதை ஞாபகப்படுத்தி பாருங்கள். கேள்வி பதிலே சொல்லிட்டார். இந்த மரண லோகத்தில் சௌபாகியசாலி கூட கிடையாது. தும்சி சௌபாகியசாலி ஒரு கோய் ஹே நீ ஹை. உங்களை போல ஒரு சௌபாகியசாலி யாருமே இல்லை. நம்ம சௌபாகியசாலி மட்டும் இல்லையே, நம்ம என்ன இருக்கிறோம்? பத்மா பதம் பாகியசாலி. பாபா காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கிறார். उस बाप से तुमको कितना वर्षा मिलता है. அந்த பாபாட்டேருந்து உங்களுக்கு எவ்வளோ ஆஸ்தி கிடைக்கிறது? ये पाठशाला है. இது பாடசாலையாகும். கौन पढ़ाते हैं? இந்த பாடசாலையில் யார் படிப்பு சொல்லித்தராங்க? பகவான் வாச். இங்கே படிப்பிப்பது பகவான். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பகவான் வாச்சு. கிருஷ்ணர் உங்களுக்கு இந்த பாடசாலையில் படிப்பிக்கவில்லை. ஞானக்கடல் என்று கிருஷ்ணரை சொல்ல முடியாது. ஞானக்கடல் யார்? பரம்பிதா பரம் ஆத்மா. ஞானக்கடல் பாபா இப்போ உங்களுக்கு ஞானம் கொடுத்துட்ருக்கிறார். நீங்கள் யார்? இப்போ ஞானத்தை பெறக்கூடிய நீங்கள் யார்? ஞான கங்கைகள். தேவதைகள் இடத்துல அந்த ஞானம் கிடையாது. तुम जानती हो हम बाबा द्वारा काल पर जीत पाएंगे. நாம் தெரிஞ்சிட்ருக்குறோம், நம்ம பாபா மூலமாக காலனையே வெற்றி அடைய போகிறோம். वहाँ तुमको साक्षात्कार हो गए तो पुराना शरीर छोड़ जाकर छोटा बच्चा बनेंगे. காலனை வெற்றி அடைஞ்ச பிறகு 21 ஜென்மத்துக்கு மரணமே கிடையாது. சத்தியுகம் சென்ற பிறகு உங்களுக்கு காட்சி கிடைக்கும். இந்த பழைய சரீரத்தை விட்டுட்டு நான் சின்ன குழந்தையாக பிறக்க போகிறேன். காட்சி கிடைக்கும். காட்சி கிடைச்ச மாத்திரத்தில் ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிஞ்சு அடுத்து சரீரத்தில் போய் பிரவேசம் ஆகிடும். सर्प का मिसाल है. ये सब मिसाल तुम्हारे लिए है. பாம்பு சட்டையை கட்டி போட்டு போயிட்டே இருக்கு இல்லையா? அதே போல் தான் இந்த உதாரணம்லாம் யாருக்காக? உங்களுக்கு. அதான்
இந்த பாரதம் முதலாக சிவாலயமாக இருந்தது. சைத்தன்யமான தேவி தேவதைகள் அங்கே ராஜ்யம் பண்ணாங்க. உயிருள்ள சைத்தன்யம் அப்படின்னா என்ன சொல்லலாம், உண்மையிலேயே உயிருள்ள தேவி தேவதைகள் ராஜ்யம் பண்ணாங்க. இப்போது அவர்களுக்குத்தான் கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. யாருக்கு? யார் முதலாக இருந்த பாரதத்தில் சிவாலயத்தில் ஆட்சி செய்தார்களோ அவர்களுக்குத்தான் இப்போ ஆலயங்களானது கட்டப்பட்டிருக்கிறது. சிவபாபா ஆக்கர் சிவாலய பனாட்டே ஹேன். சிவபாபா சிவாலயத்தை அமைக்கிறார். ராவணன் என்ன பண்ணுது? வேஷ்யாலயத்தை உருவாக்குகிறது. பெரிய பெரிய வித்வான்கள் இருக்காங்க, பண்டிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ராவணா என்ன அப்படின்னு அவர்களுக்கு தெரியாது. நமக்கு தெரியும். என்ன தெரியும்? ராவணனுடைய ராஜ்யம் அரைக்கல்பா நடைபெறுகிறது. खेती भी क्राइस्ट सी 3000 वर्ष के पहले भारत हेवन था. இதுவும் சொல்கிறாங்க. கிமு 3000 ஆண்டுக்கு முன்னால் பாரதம் சொர்க்கமாக இருந்தது. எல்லாத்தையும் மறந்துட்டாங்களாம். எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஆனால் யாராவது இறந்து போயிட்டா என்ன பண்ணுறாங்க? சொர்க்கவாசி அடைந்து விட்டார், வைகுண்ட பதவி அடைந்து விட்டார், சொர்க்கலோக பதவி அடைந்து விட்டார் என்று சொல்லி வாயை இனிப்பாக்கிடுறாங்களா. எப்போ பாரதம் சொர்க்கமாக இருந்ததோ அப்போ பாரதத்தில் இருந்தவர்கள் மறுபிறப்பு எங்கே எடுப்பாங்க? சொர்க்கத்தில் தான் எடுப்பாங்க. இங்கே இறந்து அங்கே போகணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. அது என்ன சொர்க்கவாசி ஆகிட்டார் சொல்கிறது? சொர்க்கத்தில் பிறந்தவங்க சொர்க்கத்தில் தான் இறப்பாங்க. அப்போ பேர் சொர்க்கவாசி ஆகிட்டார் வராது இல்லையா? எப்படிலாம் பாபா தெளிவுபடுத்துகிறார் பாருங்க. இப்போ பாரதம் நரகமாக இருக்கிறது. அப்போ பிறப்பு எங்கே எடுப்பாங்க? பாபா சொல்ல வர விஷயம் புரியுதா? சொர்க்கத்தில் இறக்குறவங்க சொர்க்கத்தில் தான் பிறப்பாங்க, நரகத்தில் இறக்குறவங்க நரகத்தில் தான் பிறப்பாங்க. ஆக இன்றைக்கி பாரதம் என்னவாக இருக்குது? நரகமாக இருக்குது. நீங்களாம் ஒன்று நினச்சிட்ருக்க வேண்டாம், சொர்க்கலோக பதவி அடைஞ்சிட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம். யாருமே அடையலை. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, தும்க்கு யாது ஹேனா? உங்களுக்கு ஞாபகம் இருக்குது இல்லையா? என்ன ஞாபகம் இருக்குது இல்லையா? கல்பா நான் தான் உங்களை சொர்க்கத்திற்கு எஜமானனாக ஆக்குகிறேன். பத்தீத்தத்திலிருந்து நீங்கள் பாவனம் ஆயிட்டுருக்குறீங்க. உங்களை பாவனம் ஆக்குறது ஒரு ஷிவ பாபாவுடைய வேலை. பச்சோக்கி புத்தி மிகே ஊஞ்சி தீ ஊஞ்சா ஷிவ பாபா. குழந்தைகளுடைய புத்தியில் எதுவும் இருக்கின்றது. உயர்ந்ததில் உயர்ந்தவர் யார்? ஷிவ பாபா. இந்த ஷிவ பாபா என்ன பண்ணுறாங்க? பிரம்மா மூலமாக அனைத்து வேத சாஸ்திரங்களுடைய சாரத்தை பாபா புரிய வைக்கிறார். பக்தி மார்க் में मनुष्य खर्चा करती करती கோடி மிசல் பன் கயே ஹேன். பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் செலவு பண்ணி சோழி போல் ஆயிட்டாங்க. பாப் கேते हैं, பாபா சொல்கிறார், கவனமாக கேட்டுகிட்டே வாங்க என்ன சொல்கிறாருன்னு. मैंने तो बच्चों को हीरे जवाहर के महल बना कर दिए. குழந்தைகளாகி உங்களுக்கு நான் வைடூரியங்களால் மாளிகை கட்டி கொடுத்தேன். தங்க மாளிகை வைடூரியங்களால் அந்த மாளிகை அலங்கரித்து கொடுத்தேன் நான். ஃபிர் தும்கு நீச்சி உத்தர்னா ஹி தா. ரொம்ப உயர்ந்த நெல்லில் இருந்தீங்க, அடுத்து நீங்கள் என்ன ஆயிட்டீங்க? கீழே இறங்கித்தான் ஆகணும். அதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் இருக்க முடியாது. கலைகள் குறைய ஆரம்பிச்சது. இப்போ யாருமே மேலே ஏறவே முடியாது. எனது என்ன காலம்? இறங்கக்கூடிய காலம். அது பாபா சொல்கிறார், சங்கமயுகத்தில் நீங்கள் ஏறிட்டே இருக்கீங்க, கலியுகத்தில் மனிதர்கள் இறங்கிட்டே இருக்காங்க. நீங்கள் மேலே போயிட்டே இருக்கீங்க, அவங்க கீழே போயிட்டே இருக்காங்க. நீங்கள் ஏறுறீங்க, அவங்க இறங்குறாங்க. நாம் ஏன் ஏறுறோம்? சங்கமயுகத்துக்கு வந்ததுனால ஏறிட்டுருக்குறோம். ஈ சமயம் தும் சப்சி ஊஞ்சி ஈஸ்வரி ஒல்லத்து ஹோ. அதுலேயே பாபா சொல்கிறார், இந்த நேரத்தில் நீங்கள் மிக உயர்ந்த ஈஸ்வரனுடைய குழந்தையாயிட்டீங்க. பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு தானம் புண்ணியம் தர்மம் செய்தாலும் இறங்கி தான் ஆகணும், மேலே ஏறவே முடியாது. பாபாவி பச்சோசி பூச்தே ஹேன். பாபாவும் குழந்தைகளிடம் கேட்கின்றார், மினி தும்க்கு இத்னா சாக்கார் பண்ணாயா? மீண்டும் நினைவுபடுத்துகிறார் பாபா, நான் உங்களை எவ்வளோ பணக்காரனாக்குன்னு தெரியுமா? பாரத தேசத்துக்கு மகிமை என்ன இருக்கு? பாரத பூமி செல்வ செழிப்பான பூமி.
அந்த செல்வ செழிப்பான பூமியில் ராஜி பண்ண நீங்கள் கூட எப்படி இருந்தீங்க? பணக்காரராக தான் இருந்தீங்க. உங்களை பணக்காரனாக்கினேன். எல்லா பணமும் எங்கே போச்சு? பதில் இருக்கா? எல்லா செல்வத்தையும் என்ன செய்வீங்கன்னு கேட்குறார் பாபா. குழந்தைகள் சொல்கிறாங்களா, பாபா உங்களுக்கு தானே பாபா கோயில் கட்டணும், கோயில் கட்டியே காசெல்லாம் காலியாக போச்சுன்னு சொல்கிறாங்களா? நம்புகிற மாதிரியா இருக்குது? கோயில் கட்டி மட்டுமா காசை காலி பண்ணுனீங்க? अफिशु बोला ना तो बाबा हमारे 21 जन्मों के लिए ஜோலி பர் ரஹே हैं. எல்லா காசும் காலி பண்ணிட்டீங்க, எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. ஆனால் மீண்டும் போலாநாத் பாபா, கள்ளம் கவடமற்ற பாபா 21 ஜென்மத்துக்கு நம்முடைய பையை நிறைத்து கொண்டிருக்கிறார். பாபா कहते हैं I am your obedient servant, most obedient father. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. நான் உங்களுடைய மிக தாழ்மை உள்ள சர்வெண்ட், ஒபீடியன்ட் சர்வெண்ட், மோஸ்ட் ஒபீடியன்ட் ஃபாதர், மோஸ்ட் ஒபீடியன்ட் டீச்சர். எந்த டீச்சராக எப்படி இருந்து சொல்ல முடியுமா? பகவான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? मोस्ट ओबीडियंट टीचर இருக்கிறேன், परलौकिक फादर, परलौकिक टीचर और परलोक में रहने वाला मोस्ट ओबीडियंट सदगुरु भी हूँ. நான் தான் பரலோகிக்க தந்தை, நான் தான் பரலோகிக்க டீச்சர், நான் தான் பரலோகத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஒபீடியன்ட் சத்குருவாகவும் இருக்கின்றேன். தும்கோ சாத் லே ஜாऊंगा, உங்களை நான் கூடவே அழைச்சிட்டு போவேன். வேறு எந்த குரு உங்களை யார் கூடலாம் கூட்டிகிட்டு போக முடியாது. எந்த குரு பின்னாடிலாம் போகாதீங்க, யாரும் உங்களை கூட கூட்டிகிட்டு போக முடியாது. इसमें डरने की कोई बात नहीं है. இங்கே பயப்படுறதுக்கு விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. சத்குரு சொல்கிறத கேட்டுக்கிட்டாலே போதுமானது. உங்களுக்கு ஞானத்தினுடைய 3வது கண் கிடைத்திருக்கிறது. எதுக்காக ஞான கண் எதுக்காக கிடைச்சிருக்கு? இந்த கண்ணு மூலமாக, எந்த கண்ணு மூலமாக? ஞான கண்ணு மூலமாக நீங்கள் பாபாவை பார்க்குறீங்க. शिव बाबा को तो बुद्धि की नेत्र से जाना जाता है. शिव பாபாவை புத்தி என்ற கண் மூலமாகத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தெரிஞ்சிட்ட உடனே என்ன சிவ பாபாவுடைய ஆஸ்தி நமக்கு கிடைச்சிரும். இந்த எல்லையற்ற பாபா வந்திருக்கிறார். எதுக்காக? சந்நியாசம் கூட 2 விதமான சந்நியாசம் இருக்கிறது. ஒன்று எல்லைக்கு விட்பட்ட சந்நியாசம், இன்னொன்று எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசம். இங்கே நீங்கள் பழைய உலகத்தை புத்தி மூலமாக விட்டுடுறீங்க, அது கடையோகமாகும். நீங்கள் செய்யக்கூடியது ராஜயோகமாகும். கடையோகிகள் ஒருபொழுதும் ராஜயோகத்தை கற்றுத்தர முடியாது. बहुत अच्छी अच्छी बातें समझने की है. ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் குழந்தைகள் முள்ளிலிருந்து மலராயிட்ருக்கிறீங்க. முதல் நம்பர் தேக அபிமானம் இருக்கிறது இல்லையா? இது எப்பேற்பட்டது? பெரிய முள். தேக அபிமானம் என்பது பெரிய முள். உன்கா பாப்பி சுடா சக்தே ஹேன். அந்த பெரிய முல்லை பாபாவில் மட்டும்தான் எடுக்க முடியும். வேறு யாராலும் இந்த முல்லை எடுக்க முடியாது. வேறு யாருக்கும் எடுப்பதற்கான சக்தி இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க? தேகத்தில் இருக்கிறாங்க. அதனால் தேகதாரிகள் அந்த முல்லை எடுக்க முடியாது. அடுத்ததாக மம்மாவினுடைய மகா வாக்கியம் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம தாரணா பாயிண்டெல்லாம் கேட்போம். தலைப்பு என்னவென்றால், निराकार परमात्मा की अपनी साकार ब्रह्मा तन में प्रवेश होने की विचित्र युक्ति. நிராகாரமான பரமாத்மா சாக்கார பிரம்மாவோட சரீரத்தில் பிரவேசம் ஆகுவதற்கான விசித்திரமான யுக்தி. எல்லாரோட சரீரத்தில் शिवबाबा வர முடியாது இல்லையா? देखो परमात्मा ने अपनी तरकीफ रची है, अर्थात अपना साकार तन मुकर्रर किया है. பாருங்கள், இந்த பரமாத்மாவை அவர் யுக்தியை உருவாக்கி இருக்கிறார். இவரோட சரீரத்தில் வர வேண்டும் என்பன்ற ஒரு நியமனத்தை शिवबाबा உருவாக்கி இருக்கிறார். जिस प्रकृति का आधार ले आता है, இவருடைய சரீரம் என்ற அந்த பிரகிருத்தியினுடைய ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு शिवबाबा வந்திருக்கிறாரு. नहीं तो हम साकार मनुष्य आत्माएं
निराकार की गोद में कैसे बैठ सके? இவரோட சரீரத்தில் சிவபாபா வரவில்லை என்றால் நாம் இந்த சாக்கார உலகத்தில் இருக்கக்கூடிய மனித ஆத்மாக்கள் நிராகார பகவானுடைய மடியில் வந்து எப்படி உட்கார முடியும்? அவர்கிட்ட போகிறதுக்கு இவர் தான் ஆதாரமாக இருக்கார். அப்போ இவரை பாபா என்ன பண்ணியிருக்கார்? சிவபாபா நியமிச்சிருக்கார். இவரோட சரீரத்தில் தான் வர வேண்டும் என்பது नियमिக்கப்பட்டிருக்குது, ड्रामाவில் निश्चयिக்கப்பட்டிருக்கிறது. इसलिए परमात्मा कहते हैं साकार रूप में आए तो मेरी गोद लो. इसमें कुछ देने की बात नहीं है. சிவபாபா சாக்கார சரீரத்தில் வந்ததுனால தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நீங்கள் என்னுடைய மடிக்கு வந்துடுங்க. என்னோட மடியை வந்து அடைவதற்கு நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டிய விஷயம் கிடையாது. सिर्फ 5 विहार जिन्होंने तुमको दुखी अशांत बनाया. என்னோட மடியிலே இருக்கணும். ஒன்று மடிக்கு வந்துட்டீங்க, பாபாவோட குழந்தையா ஆயிட்டீங்க, மடிக்கு வந்துட்டீங்க. அவரோட மடியிலே இருக்கணும்னா அதுக்கு கண்டிஷன் இருக்குது. அவர் வச்சுக்கணும், நீங்களும் அவரோட மடியிலே இருக்கணும். ஒரு நாள் மட்டும் சிவபாபாவுடைய குழந்தையாக இருந்தால் போதுமா? கடைசி வரைக்கும் அவருடைய குழந்தையாக இருக்கணும் இல்லையா? அவர் மடியை விட்டு இறங்கிடக்கூடாது. அதுக்கு கண்டிஷன் என்ன? 5 விகாரம்தான் உங்களை துக்கமானவர்களா அசாந்தியாக ஆக்குனது. அதை நீங்கள் சந்நியாசம் பண்ணிவிட்டு பரமாத்மாவாக என்னைய நிரந்தரமாக நினைவு பண்ணுங்க. எப்போதுமே எங்கே இருக்கலாம்? பரமாத்மாவுடைய மடியிலே இருக்கலாம். ஏன் பாபா மடின்னு சொல்கிறாரு? மடியில் இருக்கிற தாயோட மடியில் இருக்கிற குழந்தைக்கு ஆபத்து வருமா? தாயோட மடியில் இருக்கிற குழந்தை தாயோட அரவணைப்பில், தாயினுடைய பாதுகாப்பில், தாயினுடைய அன்பில் தானே இருக்கும். தாய் தான் கொஞ்சிகிட்டு இருப்பாங்க, விளையாடிட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. கவனம் ஃபுல்லாக தாய்க்கு யார் மேலே இருக்கும்? மடியில் இருக்கிற குழந்தை மேலே தான் இருக்கும். அந்த மாதிரி பாபா மடியில் இருந்தோன்னா பாபா என்ன பண்ணுவார்? பார்த்துட்டே இருப்பார், குழந்தைக்கு தேவையானதை கொடுத்துட்டே இருப்பார். கண்டிஷன் என்ன? மடியில் இருக்கணும்னா மம்மா என்ன சொல்கிறாங்க? 5 விகாரம்தான் உங்களை கஷ்டப்படுத்துனது. நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க துக்கம் கொடுக்குறாங்க, இவங்க துக்கம் கொடுக்குறாங்கன்னு. அதெல்லாம் ஒதுக்கிடுங்க. இவங்கெல்லாம் ஒதுக்கிடுங்க. உங்களுக்கு துக்கம் யார் கொடுத்துருக்குறா, ஏற்படுத்தியிருக்கிறாங்கிற உண்மையை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த துக்கத்துலேருந்து நீங்கள் விலகிடலாம். मनसा वाचा कर्मना मेरे डायरेक्शन पर चलो तो मैं तेरे पापों को तख्त करूँगा. அடுத்து சிவபாபா என்ன சொல்கிறாங்க? மன்சா வாச்சா கர்மனா, இந்த 3லும் என்னோட டைரக்ஷனை கடைப்பிடிங்க. நான் உங்களுடைய பாவம் எல்லாத்தையும் அழிச்சிடுறேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்? பரந்தாமத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். அவ்வளோதான். ஏ பரமாத்மாக்கியம் ஆத்மாசி பிரதிஜா. மம்மா சொல்கிறாங்க, இது பரமாத்மா நம்ம ஆத்மாக்களுக்கு செய்யப்பட்ட ப்ராமிஸ். अब उनकी फरमान को ஃபாலோ करना. அதில் இப்போ நீங்கள் அவருடைய கட்டளையை ஃபாலோ பண்ணுங்க. அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் அம்மா அப்பா இவங்க தான் அப்படின்னு வாயளவுக்கு மட்டும் சொன்னால் போதாது. இந்த அம்மா அப்பாவுக்கு நீங்கள் சம்பூர்ணமான குழந்தையாயிடுங்க. சம்பூர்ணமானனா முழுமையான குழந்தையாயிடுங்க. முழுமையான குழந்தை ஆகிறது மூலமாக முழுமையான பிராப்தி கிடைக்கிறது. கொஞ்சம் சம்மந்தம் வச்சிங்கன்னா கொஞ்சம் பலன் தான் கிடைக்கும். अब जो बाप का धंधा वही बच्चों का धंधा है. இது தந்தையினுடைய தொழிலோ அதுதான் குழந்தைகளுடைய தொழிலாகும். இங்கே வேறு நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டு போகிற விஷயமெல்லாம் கிடையாது. या 21 पीढ़ी तक उस प्रॉपर्टी को भोगना है. 21 ஜென்மம் வரைக்கும் பாபாவுடைய ப்ராப்பர்ட்டி நீங்கள் என்ன பண்ணலாம்? அனுபவிக்கலாம். अब इतना जानना है. மம்மா சொல்கிறாங்க, சிவபாபா நீங்கள் இவ்வளோ தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ தெரிஞ்சுக்கணும்? இவரை விட ஒரு சர்வசக்திவான், மிகப்பெரிய ஒரு அத்தாரிட்டி வேறு யாருமே கிடையாது. நான் யாராக இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், அந்த ரூபத்தில் என்னை நினைவு செய்யுங்கள் என்று சிவபாபா சொல்கிறாரு. अब बाबा ने अपनी फर्ज अदाई पालन किए. பாபா தன்னுடைய கடமையை பாலனை பண்ணிகிட்ருக்கிறார். அவர் கடமையை தவறுவதே கிடையாது. அதே போல் குழந்தைகள் நீங்களும் உங்களுடைய கடமையை ஆற்ற வேண்டும். சும்மா அம்மா அப்பா சொல்லிட்டு போகக்கூடாது, கடமையை ஆற்ற வேண்டும். विकारी यूनिटी अर्थात विकारी कुल की लोकलाज मर्यादा तो जन्म जन्मांतर पालन करती आई हो.
இந்த உலகமே விகாரங்கள் இருந்த உலகம். விகாரங்கள் எப்படி இருக்கிறது? ரொம்ப யூனிட்டியாக இருக்குது. ஒரு விகாரம் வந்துச்சுன்னா ஒன்று ஒன்றா சேர்ந்தெல்லாம் வந்துடும். விகார உலகத்தினுடைய குல மரியாதைகள் இருக்கு இல்லையா? குல மரியாதைகள், குல நியமங்கள் இருக்கிறது. அதெல்லாம் ஜென்ம ஜென்மமாக கடைப்பிடிச்சி வந்தாச்சு, போதும். அதிலிருந்து இப்போ வெளியில் வாங்க. எங்கள் குல மரியாதை அப்படி, எங்கள் குலத்தினுடைய விதி எப்படி, அதையே பிடிச்சிட்டு இருக்காதீங்க. இப்போ நீங்கள் ஈஸ்வரிய குலத்தினுடைய குழந்தையாயிட்டீங்க. இந்த மரியாதை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஈஸ்வரிய குலத்தினுடைய நியமத்தையும் மரியாதையும் கடைப்பிடிங்க அப்படின்னு மாமா சொல்கிறாங்க. உன்சி தோ और கர்ம பந்தன் பண்ணா, குல மரியாதை அப்படின்னு அந்த மரியாதைப்படி போனதுனால என்னாச்சு? மேலும் மேலும் கர்ம பந்தனம்தான் உருவானது. அபி தோ பரலோகிக் மரியாதை அட்டாத். இப்போ உங்களுக்கு கிடைத்திருக்கிறது பரலோகிக்க மரியாதை. அதாவது परमात्मा के साथ अलौकिक कार्य में मदद करना. பரலோகிக்க மரியாதை எப்படின்னா என்ன? ஈஸ்வரிய மரியாதைன்னு சொல்கிறோம் இல்லையா? பிராமணக்குல மரியாதைன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் பாபா என்ன சொல்கிறாரு? புதுசாக இன்றைக்கி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. பரலோகிக்க மரியாதை அப்படின்னாலே அர்த்தம் பரமாத்மாவோடு சேர்ந்து அலௌகிக்க காரியத்தில் உதவி செய்ய வேண்டும். அதை நம்முடைய நேரத்தை பாபாவுடைய காரியத்தில் பயன்படுத்தணும். உடல் மன பொருளை பாபா சேவையில் ஈடுபடுத்தணும். இதுதானே பரலோகிக்க மரியாதை. हमारा संबंध अभी हाईएस्ट अथॉरिटी से हुआ है. மம்மா பாருங்க இவ்வளோ அழகழகாக சொல்கிறாங்க. நம்முடைய சம்பந்தம் இப்போ யாரோட? மிகப்பெரிய ஹையஸ்ட் அத்தாரிட்டியோட நம்முடைய சம்பந்தமானது ஏற்பட்டிருக்கிறது. हम उस भक्तवार्थ की संतान हैं. அந்த மிகப்பெரிய பாக்யவானுடைய பாகி வித்தாத்தாவோட குழந்தை நம்ம. वो आकर साकार धन द्वारा हमें नॉलेज दे रहे हैं. அவர் வந்து தான் சாக்கார ஷரீரத்து மூலமாக நமக்கு ஞானத்தை கொடுத்துட்ருக்கிறாரு. तो क्यों न विथ ஆனர்ஸ் பாஸ் हो जाए. மிகப்பெரிய அத்தாரிட்டியோட சம்பந்தம் ஏற்படுத்தி கொண்ட பிறகு நாம் ரொம்ப மதிப்போடு ஏன் தேர்ச்சி பெறக்கூடாது? பாஸ் வித் ஆனர் சொல்வார்களே பாபா, ஏன் ஆகக்கூடாது? ஒவ்வொருத்தருடைய முயற்சி மூலமாக தெரிகின்றது இவங்க பாக்யவானா இல்லையா. परमात्मा की गोद लेकर दाव लगावे तो उनकी बच्ची वारिस है, फिर जाए फारकती दे देवे. பரமாத்மாவுடைய மடியை அடைந்து விட்டு அப்புறம் நீங்கள் மாயாவோட குழந்தையிடக்கூடாது. டிவோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவர்களுக்கு பேர் என்ன தெரியுமா? பரமாத்மாவுடைய மடிக்கு வந்து அவரை நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? பஸ்மாசூரன் என்று அவர்களை தான் சொல்லப்படுது. சடைத்தி ஊஞ்சுப்பது கிரித்து பஸ்மாசூரப்படுத்தே. ஏறுனா வைகுண்டம், இறங்குனா பாதாளம் சொல்லுவாங்க இல்லையா? அப்படி இருக்காங்களா குழந்தைகள்? ஏறுனா வைகுண்டம் அப்படி ஏறுறாங்களாம். இறங்குனா பஸ்மாசூரன் ஆகிடுறாங்க. எல்லாத்தையுமே விட்டுட்டு மாயட்ட போயிடுறாங்க. அவங்களுக்கு பேர் என்ன? பஸ்மாசூரன். இப்போ நீங்கள் இதை நினைவு வச்சுக்கோங்க. எதை நினைவு வச்சுக்கோங்க? கிஸ்கி சாத் ஹமாரா சம்பந்த ஹே. யாரோட நான் சம்பந்தம் வச்சுருக்கிறேன் நினைவு வருதா? மிகப்பெரிய ஹையஸ்ட் அத்தாரிட்டியோட நம்முடைய சம்பந்தம் என்பது இருக்கின்றது. இந்த சம்பந்தத்தில் வருவதற்கு தேவதைகள் கூட பிரியப்படுறாங்க. பட் அவங்க வர முடியாது. அந்த சம்பந்தம் யாருக்கு கிடைச்சிருக்கு? பிராமணர்களாகிய நமக்கு தான் கிடைத்திருக்கிறது. நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों प्रीत, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणिका ने मुख्यமான पॉइंट, इस पुरानी दुनिया को बुद्धि से भूल बेहद के वैरागी बनना है. இந்த பழைய உலகத்தை புத்தி மூலமாக மறந்து எல்லையற்ற வைராகியமுடையவராக ஆக வேண்டும். தேக அபிமான் கி பூத் கோ நிகால் தேனா ஹே. தேக அபிமானம் என்ற பூதத்தை நீக்கிவிட வேண்டும்.
ரெண்டாவது பாயிண்ட், बाप समान ओबीडियंट बन सेवा करनी है. பாபாவுக்கு சமான் ஒபீடியண்ட் ஆகி பணிவுள்ளவராகி சேவை செய்ய வேண்டும். என்னெல்லாம் சொன்னார் இல்லையா பாபா? ஒபீடியண்ட் ஃபாதர், ஒபீடியண்ட் டீச்சர், ஒபீடியண்ட் சத்குருன்னு சொன்னார். அவரே அப்படி இருக்கும்போது நாம் எப்படி இருக்கணும்? அவரை போல் ஒபீடியண்ட்டாக இருக்கணும். அகங்காரத்தோட சேவா பண்ணக்கூடாது. அகங்காரத்தோட சேவா பண்ணினா அந்த சேவையினுடைய புண்ணியம் கிடைக்காது. தனக்கு சமான் ஆக்க வேண்டும். எந்த விஷயத்திலும் குழப்பம் அடைய வேண்டாம். वरदानम, परमात्मा प्यार की आधार पर दुखों की दुनिया को बोलने वाले सुख शांति संपन्न भव. பரமாத்மாவினுடைய அன்பின் ஆதாரத்தினால் துக்கம் நிறைந்த உலகத்தை மறந்து போகக்கூடிய சுகம் சாந்தி நிறைந்தவராக ஆகுங்கள். துக்கத்தை மறுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன? பாபாவுடைய அன்பு. அன்பில் மூழ்கும்போது துக்கம் அசாந்தி எல்லாமே மறந்து போயிடும். மறந்து போன பிறகு என்ன? ஆட்டோமேட்டிக்காக சுகம் சாந்தி வந்துடும். परमात्मा प्यार ऐसा सुखदायी है, उसमें यदि खो जाओ ये दुखों की दुनिया भूल जाएगी. பரமாத்மா அன்பு சுகத்தை தரக்கூடியது. அவரோட அன்பில் மூழ்கி போயிடுங்க, இந்த துக்கமான உலகம் மறந்து போயிடும். इस जीवन में जो चाहिए वो सर्व कामनाएं पूर्ण कर देना, यही तो परमात्मा प्यार की निशानी है. இந்த வாழ்க்கையில் என்னெல்லாம் உங்களுக்கு வேணுமோ எல்லா ஆசைகளையும் பூர்த்தி பண்ணுறதா பரமாத்மாவினுடைய அன்பின் அடையாளமாகும். எல்லாம் பூர்த்தி ஆகிட்டுருக்கு இல்லையா? ஏன் பூர்த்தி ஆகுது? நினச்சதெல்லாம் நடக்குது, நினச்சதெல்லாம் கிடைக்குது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ பரமாத்மா மேலே அன்பு வச்சுருக்கிறீங்க. அந்த அன்போட அடையாளம் எது? பாப் சுக்கு சாந்தி கியா தேத்தா? பாபா என்ன சுகம் சாந்தி மட்டுமா கொடுக்குறாரு? என்னெல்லாம் கொடுக்குறாரு? அந்த பண்டாராவுக்கே நம்ம அதிகாரி ஆக்கிட்டாரு. जैसे बाप सुखों का सागर है, नदी दलाव नहीं है. எப்படி பாபா சுகக்கடலாக இருக்கிறார், அவர் நதியோ குளமோ அல்ல. பாபா என்னவா இருக்கிறார்? கடலாக இருக்கிறார். ऐसे बच्चों को भी सुख की भंडार का मालिक बना देता है. தன்னை போலவே பாபா குழந்தைகளையும் சுகத்தினுடைய களஞ்சியத்திற்கு அதிகாரியாக ஆக்குகிறார். इसलिए मांगने की आवश्यकता नहीं है. இல்லை சுகம் கொடுங்க பாபா, எனக்கு கொஞ்சம் சுகம் வேணும் பாபா, அப்படி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. सिर्फ मिली हुई खजाने को विधिपूर्वक समय पर समय कार्य में लगाओ. கிடைத்த பொக்கிஷங்களை விதிபூர்வமாக தேவையான பொழுது காரியத்தில் பயன்படுத்துங்க, போதுமானது. உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். स्लोगन, अपनी सर्व जिम्मेवारियों का बोझ बाप हवाले कर डबल लाइट बनो. தன்னுடைய எல்லா பொறுப்புகளுடைய சுமையை பாபாவிடம் ஒப்படைத்து விட்டு நீங்கள் டபுள் லைட் ஆகிடுங்க. டபுள் லைட் ஆகலாமா? என்னெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு பொறுப்புகள் இருக்குது எல்லாமே பாபாட்ட கொடுத்துருங்க. மனசும் லேசாக இருக்கும், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் எப்படி இருக்கும்? லேசாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஓம் சாந்தி. நம்மளோட விசேஷ குணத்தை கண்டுபிடிச்சு அதை பொறுப்போடு பயன்படுத்தினோம் அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் நமக்கு வெற்றி கிடைச்சிடும். When I am able to recognize my own special value
and use it with commitment, I can experience success in all I do.